Hi, good morning. எல்லாருக்குமே good morning, guys. Good morning, have a nice day. Ramya, Jay, Senkodi, Ramki, Kasturi, Priyadarshini, Ramya Devi, Devi Tamu, Abhinaya, Abhirami, Kalpana. எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இனியோட பிசி சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Without delay, good morning, Kalishwari, Gulzum. Okay, super. இனிய காலை வணக்கம். தர்மன், ஹாய். ஹாய் நந்து, ஹாய். ஓகே, ஸோ பிசி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பந்தர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. பந்தர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ, பந்தம் என்பதன் ஈற்றுப்போலி, பார்த்த என்பதன் ஈற்றுப்போலி, பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி, மேற்கண்ட அனைத்தும். இதுக்கு முதல் நமக்கு என்ன தெரியணும்? போலி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? போலினா ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து வந்தால் கூட என்ன மாறுபடாது, பொருள் மாறுபடாமல் இருக்கிறத தான் நம்ம போலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க ஈற்றுப்போலி, பந்தம் இல்லாம இருக்க. எப்பயுமே ஈற்றுப்போலில இரு வரும்போது இல்லாவும், ஈற்றுப்போலில இன்னு வரும்போது இம்மாவும் தான் மாறும். ஓகே, ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஈற்றுப்போலில இரு இருந்தா இல்லு, இன்னு இருந்தா இம். இதுதான் ஒரு ஈற்றுப்போலிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள், இதை இன்னு வச்சு எக்ஸாம்பிள்னா அரண். இதை ஈற்றுப்போலில அறம். ஓகே, வெரி குட். சோ அப்போ இரு வந்துச்சுன்னா ஈற்றுப்போலில இல்லு, இன்னு வந்துச்சுன்னா ஈற்றுப்போலில இம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, தனிப்பாசுர தொகை என்னும் நூலை எழுதியவர் யார்? தனிப்பாசுர தொகை என்னும் நூலை எழுதியவர் யார்? திருவிகா, பரதிமார் கலைஞர், ராப்பி சேதுப்பிள்ளை, வையாபுரி பிள்ளை. பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க. சூப்பர். யாரு? பரதிமார் கலைஞர். ஆக்சுவலி பரதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்னமா? சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றதா அவருடைய இயற்பெயர். ஆனா அவருடைய பெயரை தூய தமிழ்ல எப்படி மாத்திக்கிட்டாரு? பரதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. எந்த நூலின் மூலமா அதை அறிமுகப்படுத்தினாரு? இந்த தனிப்பாசுர தொகை. இந்த தனிப்பாசுர தொகையை ரிலீஸ் பண்ணும் போதுதான் இவருடைய சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற வடமொழி பெயரை அப்படியே தமிழாக்கம் செய்து, சூரியன்னா பரிதி, நாராயணன்னா இந்த சாஸ்திரினா கலைஞர், சோ சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு மாத்திக்கிறார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஓகே, தனிப்பாசுர தொகை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. தனிப்பாசுர தொகை பொறுத்து பார்க்கணும்னா இது வந்து சோனட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆங்கிலத்துல சோனட்னு சொல்லக்கூடிய 14 அடிகளை உடைய பாடல்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் தொகுத்த ஒரு நூல் தான் பரதிமார் கலைஞர். நிறைய கவிஞர்களை பத்தி நிறைய டீடைல்ஸ் பார்த்திருக்கோம். பட் பரதிமார் கலைஞர் பத்தி இது வரைக்கும் நம்ம அவ்வளவா பார்த்ததில்லை. பரதிமார் கலைஞர் பிறந்த ஊர் என்னதுமா? மதுரையில் உள்ள என்ன இடம்? மதுரையில எந்த ஊர்ல பிறந்தாங்க? நோட் பண்ணுங்க. மதுரையில இருக்கக்கூடிய விளச்சேரி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறக்கிறாங்க. வெரி குட். ஆன்சர் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மதுரையை அடுத்த விளச்சேரியில பிறக்கிறாங்க. எப்போ பிறந்தாங்கன்னா 1860 ஜூலை 6ஆம் தேதி. எப்போ?
1860 ஜூலை 6ஆம் தேதி பிறக்கிறாங்க. தந்தை பெயர் கோவிந்த சிவனார். கோவிந்த சிவனார். தாயார் பெயர் நோட் பண்ணிக்கோங்க, லக்ஷ்மி அம்மாள். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. 1870 ஜூலை 6ஆம் தேதி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. 1870 ஜூலை 6ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 76. ஓகேவா, கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவெஸ்டின், முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? ஆப்ஷன் ஏ நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, ஐங்குறுநூறு. எதுமா? பதில் சொல்லுங்க. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல். வெரி குட், சூப்பர். சோ ஆன்சர் என்னது? ஆன்சர் குறுந்தொகை. எதனால அப்படின்னா, உரையாசிரியர்கள் நிறைய பேர்னால மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா அது குறுந்தொகை. இதற்கு அடிப்படையா வச்சு குறுந்தொகை தான் முதல்ல தொகுத்த தொகை நூல் அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகையை தொகுத்தவர், தொகுக்கப்பட்டன்றப்பே தொகுத்தவர் யாருன்னு தெரியணும். தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியணுமா? தொகுத்தவர் யாருன்னு தெரியணும், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியணும். தொகுத்தவர், குறுந்தொகையை தொகுத்தவர் யாரு? வெரி குட், சூப்பர்மா. தொகுப்பித்தவர் சொல்லுங்க. தொகுத்தவர் ஓகே. தொகுப்பித்தவர், தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ. தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. ஓகேவா, தொகுப்பித்தவர் தெரியவில்லை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர் गाइस, கரெக்ட் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணதுக்கு வெரி குட். அடுத்து இதுல இருக்கக்கூடிய திணை என்ன? குறுந்தொகை என்ன திணையை சார்ந்தது? என்ன பாவகையை சார்ந்தது? அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? மொத்தம் எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்க? அதோட அடிவரையறை. வரிசையா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். குறுந்தொகையில குறுந்தொகை என்ன திணை, என்ன திணையை சார்ந்தது, என்ன பாவகையை சார்ந்தது, என்ன வகையான பாடல், புலவர்கள் எத்தனை பேரு, அதுல இருக்க அடி எத்தனை சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம், வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். திணை, திணை எந்த திணையை சார்ந்தது அப்படின்னா அகத்திணை. ஓகே, அகத்திணையை சார்ந்தது. பாவகை, பாவகை ஓகே, பாவகை நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியப்பா. பாவகை என்னதுமா? ஆசிரியப்பா. மொத்தம் இருக்க பாடல்களின் எண்ணிக்கை 400. எழுதிய புலவர்கள் 205. 404 to 8 பாடல் அடிவரையறை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழ் வியாசங்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழ் வியாசங்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்? பதில் சொல்லலாமா? தமிழ் வியாசங்கள் வையாபுரி பிள்ளை, ராப்பி சேது பிள்ளை, பரிதிமார் கலைஞர், திருவிகா. வெரி குட், ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க.
சூப்பர். ஆன்சர் பி. நோட் பண்ணிக்கோங்க. ராப்பி சேது பிள்ளை. நெக்ஸ்ட் क्वेश्चन. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்க. அகர வரிசைப்படி தேர்க. தீரம், துடுப்பு, துண்டம், தினம், தினவு. தினவு, தீரம், துடுப்பு, துண்டம் எல்லாமே தா வரிசையா? அப்போ தா, தா, தி, தி இந்த ஆர்டர்ல இருக்கணும். ஓகே, தி, தி, து, து இந்த ஆர்டர். இப்ப தால ஏதாவது வார்த்தை வருதா? வரல. தால கிடையாது. தீல இருக்கா? இருக்கு. அப்ப தினவுன்றது எங்க முத இருக்கு? இந்த ரெண்டுலயும் இருக்கு. தினவுக்கு அப்புறம் என்ன வரணும்? தீ வரணும். தீ எங்க இருக்கு? தீரம், துடுப்பு இது இங்கதான் இருக்கு. அப்ப ஆன்சர் பி. இது வராது. அதுக்கப்புறமா துடுப்பு, துண்டம். ஓகேவா? புரியுதா எப்படின்னு? நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. தினவு, தீரம், துடுப்பு, துண்டம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தெல்லமுது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. தெல்லமுது. தெல்லமுது பார்த்த உடனே ஈஸியா சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ பண்பு தொகையா, வினையாளனையும் பெயரா, வினை தொகையா, இரண்டாம் வேற்றுமை தொகையா? சான்சா பண்பு தொகை. ஒரு பண்பினை பற்றி குறிப்பிட்டுள்ளதால் இது பண்பு தொகை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் யார்? வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் யார்? பெரியார், அண்ணா, காமராசர், அம்பேத்கர். வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் யாருமா? வெரி குட். சான்சா பெரியார் அப்படின்றதான் சரியான விடை. பெரியாருக்கு இந்த பெயர் மட்டுமாமா இருக்கு? வேற என்னெல்லாம் சிறப்பு இருக்கு பெரியாருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வெண்டாடி வேந்தர். வெந்தாடி வேந்தர். அடுத்து வைக்கம் வீரர். வைக்கம் வீரர். பகுத்தறிவு பகலவன். ஈரோட்டு சிங்கம். இது எல்லாமே பெரியாரினுடைய சிறப்பு பெயர்கள். நோட் பண்ணிக்கோங்க. இது தாண்டியும் இருக்கு, பட் இது இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? சூப்பர். நோட் பண்ணியாச்சா? வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யாருமா? பெரியார் அவர்கள். இதை தவிர்த்து வெந்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். பிரித்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல். பிரித்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல். பிரிந்த, பிரிந்து, பிரி, பிரிந்தது. வெரி குட். சூப்பர். வெரி குட். ஆன்சர் என்னதுமா? பிரி. ஆன்சர் பிரி அப்படின்றதுதான் சரியான விடை. பிரிந்ததுன்றது வினைமுற்று. பிரிந்து அப்படின்னா என்னதுமா? வினை எச்சம். பிரிந்த அப்படின்றது பெயரெச்சம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பிரி, பிரி எப்பயுமே வேர்ச்சொல், கட்டளை அல்லது ஏவல் சொற்கள்ல தான் இருக்கணும். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. பெரியார் எங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி அதில் வெற்றி கண்டு வைக்கம் வீரர் என்று வழங்கப்படுகிறார், அழைக்கப்படுகிறார்? ஓகே, பெரியார் எங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி சென்னை அண்ட் ஆப்ஷன் டி பாண்டிச்சேரி. எங்கம்மா?
எங்க? வெரி குட், ஈஸி கொஸ்டின். ஆன்சர் கேரளா. கேரளால இருக்கக்கூடிய வைக்கம் அப்படின்ற ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடந்த கொடுமைகளை எதிர்த்து போராடி அதுல வெற்றி பெற்றுதான் இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பெரியார பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஓகேவா? கொன்றை சூடு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. கொன்றை சூடு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ தன்மை பன்மை வினைமுற்று, ஆப்ஷன் பி அண்மை விளிச்சொல், ஆப்ஷன் சி இரண்டாம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் டி முற்றுமை. லைவ் டைமிங் 10:02 மா. இட்ஸ் லோடிங்கா. உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்கம்மா. இங்க கரெக்டா தான் இருக்கு, மத்த எல்லாருக்கும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிருங்க. வெரி குட். இது வந்து முற்றுமை கிடையாது, ஏன்னா உம்முல எதுவுமே முடியல. தன்மை பன்மையும் கிடையாது, விழிச்சொல்லும் கிடையாது. இரண்டாம் வேற்றுமை தொகை. கொன்றை சூடுனா என்ன அர்த்தம்? கொன்றையை சூடுன்னு அர்த்தமா? கொன்றையை சூடுனா கொன்றை மாலையை சூடு. அப்போ கொன்றையை சூடுன்றப்போ ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வருவதால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் 11வது क्वेश्चन, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். நங்கை. நங்கை இதன் எதிர்ச்சொல். பெண், நம்பி, மங்கை, தங்கை. நல்லா பாருங்க, நங்கைனா ஒரு பெண். பெண், மங்கை இந்த மாதிரி இருக்கத நங்கைன்னு சொல்லுவோம். பெண்ணும் ஒரு பெண் தான், மங்கையும் ஒரு பெண் தான், தங்கையும் ஒரு பெண் பால். ஆனா நம்பின்றது பெண் பால் கிடையாது, ஆண் பால். அப்போ பொருந்தாதது, நங்கைக்கு பொருந்தாதது நம்பி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. யாரை ஈவேரா என்று அழைக்கிறோம்? ஈஸி. யாரை, இன்னைக்கு பெரியார் பத்தின கேள்விகள் நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? யாரை ஈவேரா என்று அழைக்கிறோம்? அண்ணா, பெரியார், காமராசர், அம்பேத்கர். வெரி குட். பெரியார் அவர்கள். பெரியார தான் நம்ம ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்றோம். ஈரோடு வெங்கட நாயக்க மகனார், வெங்கட நாயக்க பெரியார் அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் வரும். ஓகே, சூப்பர்மா, வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. திருவாசகமும் திருக்கோவையும் யாரால் இயற்றப்பட்டது? திருவாசகமும் திருக்கோவையும் யாரால் இயற்றப்பட்டது? வெரி குட். சான்சா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். திருவாசகம் திருக்கோவையும் எழுதினது யாருமா? மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? நிறைய சிறப்பு பெயர்கள் பார்க்கிறோம். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணா, பெரியார், காமராசர், கப்பலோட்டிய தமிழன். யாருமா? யாரு? பதில் சொல்லுங்க. ஆன்சர் கருப்பு காந்தி. கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், அரசரை உருவாக்குபவர், இப்படி எல்லாம் நம்ம யார சொல்றோம்? காமராஜர் அவர்களை தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட், இது எவ்வகை வாக்கியம்? பாண்டியன் கதவை தட்டினான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க. யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ செய்வினை, ஆப்ஷன் பி எச்சவினை, ஆப்ஷன் சி எதிர்மறை அண்ட் ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை. பதில் சொல்லுங்க.
சூப்பர், வெரி குட். ஆன்சர் என்னமா? செய்வினை. செய்வினையோட ஸ்ட்ரக்சர் என்ன? முத எழுவாய், செய்யப்படு பொருள், இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, கதவை வந்திருக்கா, பயனிலை. இந்த ஃபார்மேட்ல இருந்தா செய்வினை. இதை எனக்கு செயற்பாட்டு வினையில பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இத செயற்பாட்டு வினையா எப்படி மாத்தணும்? முத செய்யப்படு பொருள் வரணும். அப்பனா கதவு. எழுவாயோட ஆள் ஆண் சேரணும். பாண்டியனால். பயனிலையோட பட்டது பெற்றது வரணும். தட்டப்பட்டது. கதவு பாண்டியனால் தட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா அது செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை. இதே இது பாண்டியனால் கதவு தட்டப்பட்டது அப்படின்னா கூட ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் கிளாஸா 2 மணிக்கு இருக்கும். அடுத்த வாரத்துல இருந்து அது 2:30க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். வை என்பதன் வை என்பது குறிக்கும் பொருள் புல், கல், மணல், பூமி. வை வை என்பது குறிக்கும் பொருள் என்ன? புல், கல், மணல், பூமி. வெரி குட். செய்வினை அண்ட் தன்வினையா நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நம்ம வேணா இன்னொரு தடவை தனியா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணலாம். ஓகே, வை அப்படின்னா புல்னு அர்த்தம். ஓகே, வைனா புல். நெக்ஸ்ட் மருந்தாகி தப்பா மரத்தற்றால். மருந்தாகி தப்ப மரத்தற்றால் என்று கூறும் நூல் எது? திருக்குறள், திருமந்திரம், தொன்னூல் விளக்கம், பெருங்கதை. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். ஓகேவா? ஒரு பேரறிவாளன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா செல்வமும் எல்லாருக்கும் பயன்படும். எப்படி ஒரு மர தாவரத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே பயன்படுதோ அதே மாதிரி ஒரு பேரறிவாளனுடைய செல்வம் எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்றதுதான். மருந்தாகி தப்ப மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். அரிமடமும் சான்றோருக்கு அணி எனும் கூறும் நூல் எது? அரிமடமும் சான்றோருக்கு அணி என கூறும் நூல் எது? மூதுரை, நாலடியார், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. பதில் வெரி குட். ஆன்சர் பழமொழி 400. அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்றது முன்றுரை அரையனார் அவர்கள் எழுதிய பழமொழி 400. வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே இதில் அமைந்துள்ள மோனை. மோனைனா முதல் எழுத்து. இங்க முதல் எழுத்து இருக்கு. அதுக்கப்புறமா ஆக்சுவலி இது மதியன்றது இங்க வரணும், இடம் இல்லாதனால இங்க இருக்கு. ஓகேவா? சோ 3. 1 3 பொழிப்பு மோனை. இதே 1 2னா இணை மோனை. 1 2 3 4னா முற்று மோனை. கூளை மோனை அப்படின்னா 1 2 3. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மோனையினுடைய வகைகள் டெய்லி நம்ம பார்க்கிறது. ஓகே. 20. எத்தனை சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயிற்று? எத்தனை சித்தர்கள் வளர்த்த மருத்துவம்? ஆரம்ப காலத்துல சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் யாருன்னா அகத்தியர். ஆரம்ப காலத்துல அதாவது மருத்துவத்துறை வளர்றதற்கு சித்தர்கள் ரொம்பவே காரணமா இருந்திருக்காங்க. அதனால சித்தா அப்படின்ற பேரை சேர்த்து சித்த மருத்துவம் அப்படின்னு இன்றளவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 18 சித்தர்கள் சேர்ந்து வளர்த்த மருத்துவ முறைதான் என்னதுமா? சித்த மருத்துவம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமா ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு தடவை ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பந்தர் அப்படின்றது பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி. தனிப்பாசுர தொகை பரதிமார் கலைஞர். முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை. தமிழ் வியாசகங்கள் ராப்பி சேது பிள்ளை. இங்கே கரெக்டான ஆர்டர் தினவு, தீரம், துடுப்பு, துண்டம். ஓகேவா?
தெல்லமுது பண்பு தொகை. வைக்கம் வீரர் பெரியார். பிரிந்தார் பிரி. பெரியார் எங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி அதில் வெற்றி கண்டு வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார்? கேரளா. கொன்றை சூடு என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. நங்கையின் எதிர்ச்சொல் நம்பி. யாரை ஈவேரா என்று அழைக்கிறோம்? பெரியார். திருவாசகமும் திருக்கோவையாரும் யாரால் இயற்றப்பட்டது? மாணிக்க வாசகர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராஜர். பாண்டியன் கதவை தட்டினான் என்பது செய்வினை. வை என்பது குறிக்கும் பொருள் புல். மருந்தாகி தப்ப மரத்தற்றால் என்பது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள வரிகள். அரிமடமும் சான்றோருக்கு அணி என்பது பழமொழி நானூற்றில் இடம்பெற்ற வரிகள். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே, இதில் அமைந்துள்ள மோனை பொழிப்பு மோனை. எத்தனை சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயிற்றுன்னு கேட்டிருக்காங்க. 18 சித்தர்கள், 18 சித்தர்கள் சேர்ந்த மருத்துவம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் எக்ஸாம்ல வந்தா ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு தான் அப்படின்னு. பிசி என்னது மட்டும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ. லைவ் டைமிங்கா? லைவ் டைமிங் காலைல 10 மணிக்கு இருந்து ஆரம்பிக்கும். ஓகே.